அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். எனவே தொழுகையினுடைய அரக்கானில் மூணாவது அம்சம், மிக முக்கியமான அம்சம், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேகமானவர்கள் பிழையாக செயற்படுத்துகின்ற ஒரு அம்சம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஃபர்லு தொழுகையானாலும் சுன்னத்து தொழுகையானாலும் நாங்கள் கட்டாயமாக அதை ஓத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். எவரொருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது என்று சொன்னார். எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் தான் மூன்றாவதாக தொழுகையினுடைய அரக்கானில் சூரத்துல் ஃபாத்திஹாவை அறிஞர்கள் கொண்டு வந்தார். எவர் ஃபர்து தொழுகையானாலும் சுன்னத்து தொழுகையானாலும், அது முன்பின் சுன்னத்தாக இருக்கலாம், தராவீஹுடைய தொழுகையாக இருக்கலாம், என்ன சுன்னத்து தொழுகையை நீங்கள் தொழுகின்ற பொழுதும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் அதில் ஓதாவிட்டால் உங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்பதான் இது தொழுகையினுடைய மூன்றாவது அரக்கானாக இருக்கிறது. இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற ஒரு மூமின் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஹதீஸ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை பாத்தில். அதே நேரம் குர்ஆனுடைய ஒரு வசனம் வருகிறது, சூரத்துல் அராஃப் 204வது வசனம், வ இதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் காது சாழ்த்தி கேளுங்கள், வ அன்சிது, வாய் மூடி மௌனமாக இருங்கள், நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இந்த வசனத்தை வைத்துத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விடயத்தில் தொழுகையில் அறிஞர்களுக்கு இடையில் பாரிய கருத்து வேறுபாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது மஅ்மூமும் ஓத வேண்டுமா, அல்லது இமாம் ஓதுவதை மஅ்மூம்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது இமாம் ஓதி முடித்ததன் பின்னாடி மஅ்மூம்கள் ஓத வேண்டுமா? ஏன் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது? இமாம் ஓதினால் வ இதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூட வேண்டும். எனவே நாம் எப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்? இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் குர்ஆன் ஓதப்படுகிறது, நாம் காது தாழ்த்தி கேட்க வேண்டும், வாய் மூட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். எனவே நாம் தக்பீரை கட்டி வஜ்ஜஹத்தை ஓதுகிறோம், இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்து விட்டால் நாமும் இமாமோடு சேர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண். குர்ஆன் என்ன சொல்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹாவோ குர்ஆனுடைய எந்த ஆயத்து ஓதப்பட்டாலும் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும், வாய் மூடி மௌனமாக இருக்கணும். அப்ப இமாம் ஓதுகின்ற பொழுது நாம் வாய் மூடி மௌனமாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன சொல்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுக பாத்தில். இப்பதான் மஅ்மூம்கள் குழம்பி போகிறோம், எப்படி நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற. சில பள்ளிவாசல்கள்ல ஒரு நடைமுறை இருக்கிறது, இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு கொஞ்ச நேரம் டைம் தருவார், அடுத்த சூறாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக மஅ்மூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வதற்கு. இப்படி பலதரப்பட்ட விடயங்களை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இதில் பல கருத்து வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு மதுஹபிலும் ஒவ்வொரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது மஅ்மூம்களும் அவரோடு சேர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும், இல்லை என்றால் தொழுகை பாத்தில். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்ததன் பின்னாடி மஅ்மூம்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அவர்கள் ஓதி முடித்ததன் பின்னாடி தான் இமாம் சூராவை ஆரம்பிக்கணும். இப்படி அறிஞர்களுடைய கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறிஞர்களுடைய எல்லா கருத்தையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இதில் மிகச் சரியான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், பல அறிஞர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். ஹம்பலி மதுஹபுடைய அறிஞர்கள், இன்னும் ஷாஃபி மதுஹபினுடைய சில அறிஞர்கள் இந்த கருத்து தான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமான கருத்து என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். என்ன கருத்து? ஒரு குர்ஆன் வசனமும் ஒரு ஹதீஸும் நேருக்கு நேரே மோதினால், நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனும் அல்லாஹுடைய வஹி, ஹதீஸும் அல்லாஹுடைய வஹி, ரெண்டும் ஒன்றுக்கொண்டு முரண்படாது. அல்லாஹுடைய வார்த்தை ஒன்றுக்கொண்டு முரண்படாது. ஆனால் ஒன்றுக்கொன்று முரண்படுகிற மாதிரி எங்களுக்கு தோன்றினால், இப்ப இந்த ஹதீஸும் குர்ஆன் வசனமும் முரண்படுது. ஹதீஸ் சொல்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுக பாத்தில். குர்ஆன் வசனம் சொல்கிறது குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் எதையும் பேசக்கூடாது, வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும், காது தாழ்த்தி கேட்க வேண்டும். எனவே ஒரு ஹதீஸும் ஒரு குர்ஆன் வசனமும் நேருக்கு நேர் மோதுகின்ற பொழுது அவைகளை இணைத்து அழகிய விளக்கத்திற்கு நாங்கள் போகணும். இதுதான் இஸ்லாமிய சட்டம்.
ரெண்டு முரண்பட்டால் இந்த ரெண்டில் எந்த கருத்துக்கு வந்தால் ரெண்டையும் நாங்கள் விடாமல் செயற்படுத்த முடியுமோ, ரெண்டுக்கும் உடன்பட்டு போக முடியுமோ அந்த கருத்துக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது பிரதானமான ஒரு ஷர்த். இரண்டு நஸ்ஸுகள் மோதுகின்ற பொழுது அவைகளை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற காரியத்திலே அறிஞர்கள் ஈடுபட்டார்கள். எனவே இதில் அறிஞர்கள் வழங்கி இருக்கிற தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹ். உங்களுக்கு இமாம் நியமிக்கப்பட்டிருப்பது நீங்கள் அவரை பின்பற்றுவது. இமாம் ஜமாத்தாக தொழுகையை அல்லாஹுடைய தூதர்கள் கடமையாக்கி இருப்பதே நாம் அந்த இமாமை பின்பற்றுவதற்கு. இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது நாமும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் நமக்கும் இமாமுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. நம்ம இமாமை பின்பற்றல. இமாம் அர் ரஹ்மான் ரஹீம்ல இருப்பார், நம்ம மாலிக் யௌமித்தீன்ல இருப்போம். இமாம் கைரில் மக்லூபி அலைஹிம் என்று சொன்னால் நாங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். இமாமும் ஆமீன் சொல்லுவார், நாங்கள் ஆமீன் சொல்லணும். ஆனா எங்களில் பல பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அந்த நேரத்தில் ஓதி முடிந்திருக்காது. எனவே இமாம் ஓதுகின்ற பொழுது மக்மூம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது தவறு. குர்ஆனுடைய வசனத்தின் பிரகாரம் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். இமாம் ஓதுவதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்கிறது, இமாம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பது நீங்கள் பின்பற்றுவதற்கு. இமாம் ஓதுவதை நீங்கள் காது தாழ்த்தி கேட்டாலே நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாவிட்டாலும் அது உங்களுக்கான சூரத்துல் ஃபாத்திஹாவாக சேர்ந்துவிடும். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கான இமாம், அவரைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே இது என்ன தொழுகையில் என்று கேட்டால், இமாம் சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையில மட்டும்தான். உதாரணமாக சுபஹுடைய தொழுகைக்கு நம்ம இப்ப தொழுதோம், தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டினோம், வஜ்ஹத்து ஓதினோம். ஓதின உடனே இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்தார். அந்த நிமிடம் இருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்களும் இமாம் ஓதுவதை செவிமடுக்கணும். நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடாது. அது மாதிரி இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆமீன் சொன்னால் நாங்களும் சொல்கிறோம். இமாம் இன்னொரு சூறாவை ஆரம்பிப்பார், அந்த சூறாவுக்கும் பேசக்கூடாது. ஏன்? குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கணும், நாங்க எதையுமே ஓதக்கூடாது. அந்த சூறாவையும் காது தாழ்த்தி கேட்ட உடனே இமாம் ருக்குவுக்கு போவார், நாங்களும் ருக்குவுக்கு போவோம். இரண்டாவது நிலைக்கு வந்து இமாம் இரண்டாவது நிலையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் ஓதக்கூடாது. அதற்கு பிறகு ஒரு சூரா ஓதுவார், அதையும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் ஓதக்கூடாது. இமாம் சலாம் கொடுப்பார், நாங்களும் சலாம் கொடுப்போம். சுபஹுடைய 2 ரகாத் ஃபர்ல் தொழுகையை இமாமை பின்பற்றி தொழுது விட்டோம். இமாம் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹா தான் எங்களுக்கான சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே அறிஞர்கள் ஒரு நிலைக்கு வந்தார்கள், சத்தமிட்டு இமாம் தொழுவிக்கின்ற தொழுகைகளில் இமாமை நாங்கள் வாய் மூடி காது தாழ்த்தி பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் எங்களுக்கான சூரத்துல் ஃபாத்திஹா இமாமுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவாகவே அமைந்துவிடும், நாங்கள் ஓத தேவையில்லை. இமாம் மௌனமாக தொழுகின்ற தொழுகை ஹதீஸுக்கும் குர்ஆன் வசனத்துக்கும் இணைத்து விளக்கம் கொடுக்கிறான். இமாம் சத்தமிடாமல் தொழுகின்ற தொழுகை, உதாரணமாக இஷா தொழுகை 2 ரக்காத்து சத்தமிட்டு இமாம் ஓதுவார், மீதமுள்ள 2 ரக்காத்தும் சத்தம் இல்லாமல் இமாம் ஓதுகின்ற ரக்காத்து. இந்த நிலையில் இமாமும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும், மக்மூம்களும் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை 2 ரக்காத்திலும் ஓதணும். ஓதல் என்ற தொழுகை பாத்தில். இமாம் ஓதாட்டி இமாம் தொழுகை பாத்தில், மக்மூம்கள் ஓதாட்டி மக்மூம்களுடைய தொழுகை பாத்தில் ஆகிவிடும். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுகின்ற நேரத்தில் அறிஞர்கள் சேர்த்து விளக்கம் கொடுத்தார்கள். நீங்கள் சத்தமிட்டு இமாம் ஓதுகின்ற எந்த தொழுகையிலும் நீங்கள் வாய் அசைத்து ஓதக்கூடாது. அது சூரத்துல் ஃபாத்திஹாவானாலும் சரி, வேறு எந்த சூறாவாக இருந்தாலும் நீங்கள் ஓத தேவையில்லை. காது தாழ்த்தி வாய் மூடி கேட்டால் போதுமானது. இமாம் சத்தமிடாமல் தொழுகின்ற தொழுகைகளில் லுஹருடைய தொழுகை 4 ரகாத், அஸருடைய தொழுகை 4 ரகாத், நாம் 4 ரகாத்திலும் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவுது பிஸ்மியோடு ஓதணும், இல்லைன்னா தொழுகை பாத்திலாகி. அதே மாதிரி மக்ரிபுடைய கடைசி ரகாத் 3வது ரகாத்துல ஓதணும், மம்மூமும் ஓதணும், இமாமும் ஓதணும். இஷாவுடைய பின்னுக்கு 2 சுன்னத்து 2 ரகாத்திலும் நாங்கள் ஓத வேண்டும் கட்டாயம். அதே மாதிரி இஷாவுடைய முன் 2 ரகாத்து, சுபஹுடைய 2 ரகாத்து, மக்ரிபுடைய 2 ரகாத்தில் நாங்கள் ஆரம்ப ரகாத்துகளில் இமாம் ஓதுவதை காது தாழ்த்தி கேட்டால், நாம் வாய் மூடி மௌனமாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு சேர்ந்து விடும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை தெரிந்து கொள்ள. நிறைய பேரை பார்க்கிறோம், இமாம் ஓதும் பொழுது தொழுகையில அவர்களுடைய சத்தமும் பின்னாடி கேட்கிறது, அல்லது சிலருக்கு பக்கத்தில் நின்று நாம் தொழும் பொழுது இமாம் ஓதுகின்ற பொழுது அவர் ஓத ஆரம்பிக்கிறார். இது பிழையான ஒரு நடைமுறை. அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எங்களை தடுக்கிறது. குர்ஆன் ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வாய் மூடி மௌனமாக இருங்கள், காது தாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் எதையும் பேசக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை விதித்து விட்டான். எனவே இமாமை பின்பற்றினாலே இமாம் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு போதுமானது. எனவே எந்த தொழுகையிலும் நாங்கள் சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் இமாம் அவரை பின்பற்ற வேண்டுமே அல்லாமல் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அந்த நேரத்தில் ஓதக்கூடாது. எனவே அதற்கு ஒரு நேரம் கொடுக்கிறார்கள்.
இமாம் ஓதி முடித்தவுடன் மஅ்மூம்கள் ஓதுவதற்கு அதற்கு சுன்னாவில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்தால் அடுத்தது இன்னும் ஒரு சூறாவை ஆரம்பிப்பார்கள் என்றுதான் ஹதீதுகள் தெளிவாக ஆதாரமாக வந்திருக்கிறது. எந்த ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து ஒரு 2 நிமிடங்களோ அல்லது 1 நிமிடமோ மஅ்மூம்கள் ஓதுவதற்கு நேரம் கொடுத்தார்கள் என்று காண முடியாது. எனவே அது அறிஞர்களால் சொல்லப்பட்ட கருத்து அல்லாமல் மார்க்க ரீதியான எந்த ஆதாரங்களிலும் நிரூபிக்கப்படல. எனவே இமாம் ஆமீன் சொல்லி மஅ்மூம்களும் ஆமீன் சொன்னால் உடனே இமாம் இன்னும் ஒரு சூறாவை ஆரம்பிப்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்க லுஹருடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வாரீங்க, இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி. லுஹருடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் இமாம் சத்தமிட்டு ஓத மாட்டார். இமாம் தக்பீர்ல இருக்கின்ற பொழுது நீங்களும் வந்து அந்த ரக்காத்தில் இணைந்து கொள்கிறீர்கள், தக்பீர் கட்டுகிறீர்கள். இப்ப இந்த நேரத்தில் நாம் அவசரமாக செயற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சம், வந்தவுடன் தக்பீரை கட்டி அவுது பிஸ்மி சொல்லி முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நாங்கள் ஓதணும். எவ்வளவுக்கு அவசரமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அவசரமாக ஓதி இமாம் ருக்கூக்கு போவதற்குள் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்க வேண்டும். வந்தவுடனே நாங்க வஜ்ஜஹத்தை ஓத ஆரம்பிச்சால் நம்ம வஜ்ஜஹத்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இமாம் ருக்கூக்கு போய்த்தார் என்றால் எங்கட அந்த ரக்காத்து பாத்தில் ஆகிடும். நாங்க திரும்ப அந்த ரக்காத்தை தொழணும். எனவேதான் அறிஞர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா முக்கியமா வஜ்ஜஹத்து ஓதுற முக்கியமா என்றால் நாங்க பார்க்க இருக்கிறோம், வஜ்ஜஹத்து அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி தொழுகையினுடைய ஆரம்ப துஆவை ஓதுவது சுன்னத். அதை ஓதாட்டி தொழுகை பாத்தில் ஆகாது. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிப், அரக்கான், தொழுகையினுடைய அரக்கானுகளில் ஒன்று. அதை விட்டால் தொழுகை பாத்திலாய். அப்ப சுன்னத்தை முற்படுத்துவதா வாஜிபை முற்படுத்துவதா என்றால் நாங்கள் வாஜிபை தான் முற்படுத்துவோம். அதனால் லுஹருடைய தொழுகையோ அசருடைய தொழுகையோ அல்லது இமாம் சத்தமிடாமல் தொழுகின்ற ஏனைய ரக்காத்துகள், இஷாவுடைய பின் 2 ரக்காத்து, மகரிபுடைய இமாம் சத்தமிட்டு தொழாத 3வது ரக்காத்துல நாங்க இமாமை அடைந்து கொண்டால் தக்பீரில் இமாம் என்ன நிலையில் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் கைரில் மக்தூபில இருக்கலாம் அல்லது மாலிகி யௌமித்தீன்ல இருக்கலாம். அவர் ஓதி முடித்தவுடன் ருக்கூக்கு போய் விடுவார் என்று நாங்கள் பயந்தால் உடனே வந்து தக்பீரை கட்டி முதலாவது எதை ஓத வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நாங்க அவசரமா ஓதணும். நாங்க ஓதிக்கொண்டிருக்கும் இடை நடுவில் இமாம் ருக்கூக்கு போய்த்தாருன்னா நாங்களும் ருக்கூக்கு போவோம். அதை நீங்க முழுமைப்படுத்தாவிட்டாலும் அந்த ரக்காத்து உங்களுக்கு சேரும். ஆக குறைஞ்சது நீங்க எவ்வளவுக்கு உங்களால் முடியுமோ அவ்வளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதிருக்கணும். முழுசா ஓதி முடிச்சா நன்மை, முழுசா ஓதி முடிக்காத நிலையில் இமாம் ருக்கூக்கு போய்விட்டாலும் நீங்கள் இமாமை பின்பற்றி ருக்கூக்கு போகணும். நம்ம நின்று கொண்டு இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வரும் வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது தவறு. இமாமுடைய ஒரு நிலையை அடையாமல் இமாம் எழும்பி விட்டால் அந்த ரக்காத்து சேராது. திரும்ப நாங்க அந்த ரக்காத்தை தொழணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளவும். அதே நேரம் சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையில இமாம் வேறொரு சூறாவை ஓதி கொண்டிருக்கிற பொழுதுதான் நம்ம பள்ளிக்கு வாரோம். இப்பொழுதும் நாங்கள் வந்தவுடன் இமாமோடு சேருகிறோம். ஆனா நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யல, ஓதல, ஓதுறதுக்கு சந்தர்ப்பமும் இல்ல. இமாம் இன்னும் ஒரு சூறாவை ஓதி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நாங்க காது தாழ்த்தி கேட்கணும், வாய் மூடி இருக்கணும். நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவையோ எந்த சூறாவையும் ஓத முடியாது. இந்த நேரத்தில் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எதையும் ஓதக்கூடாது. வந்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி இமாம் ஓதுவதில் இருந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருங்கள். இமாம் முன்னர் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹா அந்த ஜமாத்தை நீங்கள் அடைந்து கொண்டதனால் உங்களுக்கும் ஓதியதாகத்தான் அது பதிவு செய்யப்படும். உங்களோட தொழுகை பாத்திலாகாது. எந்த கோணத்துல பார்த்தாலும் மார்க்கம் தெளிவான வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விடயம் அரக்கான், தொழுகையினுடைய முக்கியமான தூண். அது ஓதப்படாவிட்டால் அது பாத்திலாகிவிடும் தொழுகை. எனவே இமாம் ஜமாத்துடைய தொழுகையிலே இமாம் சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் நாம் மௌனித்து காது தாழ்த்தி இமாமை பின்பற்ற வேண்டும். இமாம் மௌனமாக தொழுவிக்கின்ற தொழுகைகளில் இமாம் சத்தமிடாத, சத்தத்தை உயர்த்தாத தொழுகையில் இமாமும் மஅ்மூமும் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால்தான் எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே இந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவோம். உறவுகளே, இந்த பயானை நீங்களும் செவியுற்று இந்த பயானில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க எல்லாம் வல்ல இறைவன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாயிர்